ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இது ஒரு பிரிட்டி ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா நிறைய பேர் இருந்தாலே ஸ்பெஷல் எபிசோட் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம வட லண்டன்ல இருந்து அருணும் ஜாயின் பண்ணிருக்காரு. அப்போ இன்னும் ஸ்பெஷல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்பெஷலா இருந்தா மட்டும்தான் அவர் நாங்க கால் பண்றோம். ஏன்னா இந்த சீசன் கூப்பிட்டாலே ஓவரா பேசுறாரு அவரு. அதனால நாங்க ஸ்பெஷலா இருந்தா மட்டும்தான் கூப்பிடுறோம். ஆப்வியஸ்லி தளபதி சுபாஷ், and then we have Billy who's a long time Barcelona supporter and we have Jagan who's a long time Real Madrid supporter. ஸோ உங்க டைட்டிலே பார்த்திருப்பீங்க. பேசிக்லி திஸ் எபிசோட் இஸ் அபவுட் யூரோப்பியன் சூப்பர் லீக். ஸோ யூரோப்பியன் சூப்பர் லீக் வந்து ஆப்வியஸ்லி இந்த 1 month அதை பத்தி அவ்வளவா பேச்சு இல்லைனாலும் ஒரு 2 months 3 months முன்னாடி வந்து யூரோப்பியன் சூப்பர் லீக் பத்தி மட்டும்தான் பேச்சே இருந்துச்சு. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. ஸோ பிரீமியர் லீக் ரெப்ரசென்ட் பண்ணி வி ஹேவ் அருண் ஃப்ரம் வட லண்டன் அண்ட் வி ஹேவ் சுபாஷ், போத் ஆர்சனல் ஃபேன்ஸ், அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த European leaders support பண்ணி we have Billy and we have Jagan bro. So basically I'll start off with first asking you guys, உங்களுடைய டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இருக்குது until this point in time? காலர் இல்லாம பிடிச்ச சொக்கால இந்த நேரத்துல தான் காலர் கிடைக்க மாட்டேங்குது. டாப் ஆஃப் த லீக் டெஃபினெட்லி நம்ம முன்னாடி ஒரு இதுல பேசணும். நானும் சுபாஷ் ஆக்சுவலா சொன்னோம் இந்த மாதிரி வந்து நாங்க வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். டெஃபினட்டா சீசன் பிகினிங்ல கேட்டுங்க. இன்னுமே வந்து லைட்டா கிள்ளி தான் விட்டுக்க வேண்டியிருக்கு. நம்ம நிஜமாவே இந்த பொசிஷன்ல தான் இருக்குமான்ட்டு. பட் டு பி ஆனஸ்ட், டெஸ்டமெண்ட் ஆஃப் ஆல் த குட் ஒர்க். எவ்வளவு நல்ல இது பண்ணிருக்காங்க எல்லாமே. வந்து போன சீசன் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல ஆரம்பிச்சு லாஸ்ட் சீசன் எப்படி முடிஞ்சுதுங்க, அதுல இருந்து என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணிருக்காங்க ஆரம்பிச்சு இந்த சீசன் வந்து கேம் ஆன் வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே வென் யூ சி இன் ஒன் கேம். அது ஒரு கேம்ல பார்த்தா அது வந்து ஓகே இந்த கேமுக்கு ஆடுறாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் ரெப்படேட்டிவா அதையே கண்டினியூ பண்ணி அதை பெர்ஃபெக்ஷன் கொண்டு போய், ஃபார் எக்ஸாம்பிள் கோல் டாட்னமோட அடிச்ச ஒரு கோல், அதுதான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவேன். அந்த ஒரு கேமோட ஸ்டாப் பண்ண எவ்ரி கேம் அந்த மாதிரி வந்து எவ்ரி அதர் கேம் அந்த மாதிரி ஒரு கோல் போறதுக்கு டெஃபினட்டா ட்ரை பண்ணும். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிளே எல்லாமே வந்து ஒரு ஒன் ஆஃப் ஆகாம இது வந்து ஒரு பில்டிங் டுவர்ட்ஸ் சம்திங் பிக்கர்ங்கிற மாதிரி காமிக்கிறது தான் இன்னும் ஒரு பெரிய டேக்அவேயா நான் பாக்குறேன் இந்த சீசன். ஸோ வெரி ஹாப்பி டாப் ஆஃப் த லீக். மற்ற கப் எல்லாம் போனதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு இதுதான் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நாங்க இருந்த நிலைமைக்கு இந்த ஒரு இது பண்றதே பெரிய விஷயம் என்னன்னு சொன்னாங்க. பட் அதனால இப்படி வந்ததுனால எஸ் வெரி வெரி ஹாப்பி வித் வேர் வி ஆர் ரைட் நவ் அண்ட் ஹோப்ஃபுல்லி ஷுட் லீட். இன்னும் பெரிய விஷயங்களுக்கு இது வந்து டெஃபினட்டா வந்து லீட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறோம். அதுதான் பிலி. யா ப்ரோ. ஸோ பார்சலோனா பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. தே ஆர் டாப் ஆஃப் தி லீக், 12 points clear of Real Madrid. சீசன் வைஸ் பாத்தீங்கன்னா pretty disappointed with யூரோப். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஏர்லி குரூப் ஸ்டேஜ் எக்ஸிட் சாம்பியன்ஸ் லீக்ல, அதுக்கப்புறம் இது யூரோப்பாலையும் வந்து யுனைடெட் கூட தோத்தாச்சு. பட் லீக்ல பாத்தீங்கன்னா ஆர் வி பிளேயிங் த ஃபுட்பால் வி வாண்டட் டு பிளே? அதாவது அந்த பார்சலோனா பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் வந்து கண்டிப்பா இல்ல. மேபி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெல்ல வந்து வெரி ப்ராமிசிங். இந்த 4-0 விக்டரிஸ் 3-0 விக்டரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். வெரி ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 6 மேட்சஸ்ல வந்து ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஜுரிஸ்னால வந்து we were really affected. நான் வந்து இன்ஜுரிஸ் மேல மட்டும் சொல்ல மாட்டேன். நாங்க இன்ஜுரிஸ் இல்லைன்னா நாங்க வந்து அடிச்சு கிழிச்சிருப்போமா அப்படின்னா அது தெரியல. அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஆனா வந்து இன்ஜுரிஸ்னால வந்து எனக்கு தெரிஞ்சு மத்த எல்லா கிளப்போடையும் பார்சலோனா வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால இன்ஜுரிஸ் ரொம்ப குரூஷியல் பாயிண்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பாயன் கூட ஆடுறப்ப வந்து ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஐ திங்க் யுவர் ஃபுல் ஸ்ட்ரென்த். அந்த மேட்ச் வந்து லைக் எவ்ரி ஒன் பிரைஸ்ட் Barcelona for the way we played. ஏன்னா almost like first halfல வந்து we got 2 goals. But yeah, it's not unless you get a goal, it's not a goal. But still the play was really good. பேயனோட ஹோம்ல போயிட்டு அவ்வளவு நல்லா ஆனது வந்து it was like a very good match. பட் அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா வந்து இன்ஜுரி வந்துருச்சு. இன்டர் கூட வந்து டிராப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹோம்லயும் வந்து 3-3 டிரா. ஸோ அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா யூரோப்ல வந்து been always unlucky, especially யுனைடெட் கூட திரும்ப வந்து செகண்ட் லெக்ல வந்து பெட்ரி இன்ஜூர்டு, கேவி எல்லோ கார்டு வாங்கிட்டு போயிட்டான். ஸோ யா, பட் அகெயின் யுனைடெட் கூட செகண்ட் லெக் தோத்தது இட்ஸ் ஆனஸ்ட் பிகாஸ் 1-0 லீடை வந்து டிராப் பண்ணோம். ஸோ யா, ஆன் அ ஹோல் பாத்தீங்கன்னா ஐ வுட் சே ஜாவி லைக் ஐ திங்க் ஹீஸ் ஆல்சோ லைக் அ பட்டிங் மேனேஜர். ஒரு புது மேனேஜர், அவரும் வந்து நிறைய கத்துக்கிறாரு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா வந்து I won't say like I'm like என்ன சொல்ல, இதுதான் நாங்க வந்து இனிமே பண்ண போறோம் அந்த அளவுக்கு இல்ல. பட் தென் ஐம் ஹாப்பி. ஒரு ஃபர்ஸ்ட் லைக் ஐ திங்க் போன சீசன் பாதியில வந்தாரு ஜாவி, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் சீசன்.
அதனால வந்து ஓரளவுக்கு ஆர் ஹாப்பி. லீக் பத்தி பேசி ஆகணும். லீக்ல வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசென்ட்லி ஒரு இந்த ரியல் மேட்ரிட்க்கு ஆடுறது முன்னாடி எல்லாம் வந்து கண்டினியூஸா ஒரு 4-1 விக்டரி. நீங்க வந்து ஃபுல்லா வந்து மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க, என்ன பார்சலோனாவா அட்லெட்டிகோவான்னு தெரியல, ஹராம் பால் அடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா. சோ அது வந்து அது ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு பிளே தட் வே. பட் இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு அப்படிதான் ஆட முடிஞ்சது. ஏன்னா பெட்ரி அவுட், டெம்பிளே அவுட். சோ நடுவுல லெவன்டோஸ்கியும் வந்து பேன் ஆயிருந்தாப்ல. அதுக்கப்புறம் வந்து திரும்ப இன்ஜுரியில போனாரு. சோ இருக்கிறத வச்சு ரொட்டேட் பண்ணி somehow we came this far and I think 12 points கேப்ன்றது இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லீக் சீல்டுன்ற மாதிரி with that classico victory. அதனால with respect to league very happy where we are staying, but definitely footballing termsல like the type of football we want to play அப்படிங்கிறது வந்து it's still in progress and yeah, you know, off the field issues நிறைய இருக்கு. அது வந்து சார்ட் அவுட் ஆச்சுன்னா ஐ திங்க் ஆஸ் அ டீம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும், எங்க ஸ்குவாட் டெப்த்தும் அதிகமாகும் அப்படின்னு தோணும். ஏன்னா இப்ப ஸ்குவாட் டெப்த்ங்கிறது வந்து இல்ல. பெட்ரி போனா பெட்ரி ரீப்ளேஸ் பண்றதுக்கு இல்ல, சர்ஜி ரோபோட்டை வச்சுதான் ஆடுறாங்க பெட்ரிக்கு பதிலா. சோ அந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஐ திங்க் ஆஃப் த ஃபீல்ட் இஷ்யூஸ் முடிஞ்சிச்சுன்னா இட் வில் பி பெட்டர். ஸ்குவாட் டெப்த் நல்லா இருக்கும் and I think we'll be in a more better position to compete for Europe as well. So that's what I thought. Yeah, Jagan bro, for I mean I know how long you've supported Real Madrid. I mean அவங்க வந்து ஒரு mixed season. இந்த சாம்பியன்ஸ் லீக் சாங் கேட்டாலே எப்படி ஒரு வெறி வருதுன்னு தெரியல அவங்களுக்கு. ரியல் மேட்ரிட்னு பேரை சொல்றப்ப லைட்டா ஒரு குரல்ல ஒரு நடுக்கம் தெரிஞ்சது. அப்படியே லைட்டா தெரியும், அது தெரியும். வருஷம் அடி வாங்கிட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும். But Jagan bro, if you would like to summarize என்ன what's happening with the season, ஒரு indifferent season மாதிரி தெரியுதா உங்களுக்கு? Hi guys. So the Real Madrid பத்தி பேசுறதுக்கு முன்னாடி I think I have to congratulate both Arsenal and Barcelona for being on top of their respective leagues. And Arun bro பத்தி சொல்லி ஆகணும். I think his voice is really good. Sorry? Continue பண்ணு. இல்ல என்ன சொன்னீங்க? Okay, yeah. So Arun's voice is really good. Like ஒரு பாட்காஸ்ட் கேட்கணும், இல்ல வந்து ஒருத்தர் வெறும் அதாவது பாடுறது, சில பேர் பாடுறதை கேட்டே இருக்கலாம், சில பேர் பேசுறதை வந்து கேட்டே இருக்கலாம். ஐ திங்க் அருண் ப்ரோ ஹேஸ் பிரில்லியன்ட் வாய்ஸ். இதெல்லாம் என் பேரண்ட்ஸ் வைஃப் கூட சொன்னது இல்ல. நன்றிடா நண்பா. No really, I'm not even kidding. நான் நிறைய பாட்காஸ்ட்லாம் கேட்பேன். But I think for your voice, no, I have to start following London podcast also. I've seen on my timeline, but I haven't really followed it, so I'll just follow it. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது really முக்கியமான விஷயம். Definitely bro. So Real Madrid பத்தி சொல்லணும்னா I think we had an amazing start. I think நான் நிறைய ஹிஸ்டரியிலலாம் விக்கிபீடியாலாம் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ரியல் மேட்ரிட்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் இருந்ததே இல்லை. ஐ திங்க் they had about 7 consecutive victories or தொடர்ந்து 7 மேட்ச் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. நான் இப்போ இதெல்லாம் போனா கண்டிப்பா ஓகே ஆன்செலோட்டி வந்து ட்ரிபிள் அடிக்கவே வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் ஐ ரியலி ஹேட் ஹை ஹோப்ஸ் ஃபார் ரியல் மேட்ரிட். பட் அதுக்கப்புறம் சடனா என்னாச்சுன்னு தெரியல, வேர்ல்டு கப் நெருங்க எவ்ரி ஒன்ஸ் ஃபார்ம் ஸ்டார்டட் ட்ராப்பிங். அதுக்கப்புறம் கேட்கவே வேணாம். எல் கிளாசிக்கோல the first எல் கிளாசிக்கோ was a 3-1 victory, பட் அதுக்கப்புறம் எல் கிளாசிக்கோல ஐ திங்க் we got battered left right center like crazy. அதுவும் இந்த எல் கிளாசிக்கோ பார்த்த பிறகு என்னடா ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. On top of that, what pisses me off more is Real Madrid வந்து they don't give excuses. So Real Madrid has always been a team. We don't see how the games play out. It doesn't matter from a bigger point of view. நீ ஜெயிச்சியா தோத்தியா, who takes the 3 points home is what Real Madrid has always been a team of. அதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டா திபோ கோர்ட்வா ஒரு 4-5 மேட்சாவே வந்து நாங்க நல்லா விளையாடணும், we deserve the 3 points, total bull crap. I think I've never heard that kind of reason for so long at Real Madrid. And இப்போ அது கேட்க ஒரு மாதிரி என்னடா இவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ ஹாவ் a heavy feeling. அண்ட் லீக் மேல சுத்தமா ஹோப் இல்லை. ஐ தாட் மேபி பார்சிலோனா பீட் பண்ணியிருந்தா 6 points ரெடியூஸ் ஆயிருக்கும் கேப். அண்ட் ஹோப்பிங் தட் மேபி பார்சிலோனா வந்து ஃபியூச்சர்ல பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். பட் நவ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட். இட்ஸ் ஒன்லி அ ஃபார்மாலிட்டி எனக்கு தெரிஞ்சு. அண்ட் Billy spoke about being the Barcelona way. I think that's one point I would like to congratulate Barcelona being Real Madrid fan, because இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா 38 லீக் மேட்சுமே யூ கேனாட் ஜஸ்ட்
play. I mean, there have been teams like 38 மேட்சும் வந்து செம்ம டாமினண்டா ஆடி மேட்ச்க்கு 3 கோல் 4 கோல் அடிச்சு வின் பண்ண டீம்ஸ் இருந்திருக்காங்க. பட் தேர் ஆர் ஒன்லி a very handful. இப்போ மேபி growing up Delhi and I maybe saw a team having Messi, Xavi, Iniesta, Busquets, Rakitic அந்த மாதிரி இருக்கலாம். But not every generation has that kind of players. I mean, you could argue that La Masia tends to create those kind of a players, but not every generation can have that kind of a player. So dominating every game 90 minutes day in day out for 38 games is pretty much impossible. And I think Barcelona have mastered, I actually tweeted போட்டிருந்தேன், I don't remember when, but Barcelona have mastered the art of winning games they don't dominate, which is a very dangerous thing. Because once you start winning games that you don't dominate, you know that team is unbeatable. Because அவங்க dominate பண்ணாலும் ஜெயிக்கிறாங்க, dominate பண்ண, because that is what Real Madrid have always been. Real Madrid dominant play பண்ற games most matches they win. And last season's Champions League was an example of winning games that you were not dominant at all. I mean, 89th minute 2 goals down, 90th minute you were equal, and 4th minute later you won goal up. I think that's totally opposite. What's happening with Arsenal கூட இப்போல. Exactly. Yes. But that's why they are at the top. ஏனா எத்தனை மேட்ச் டாமினேட் பண்ணிப்பாங்க. நம்ம கையூட் எண்ணி பார்த்தோம்னா அவங்க most of their first halves have been bad. They have come back second half. இந்த சீசன் யுனைட்டட் கூட அப்படிதான். So I think I understand. I mean, even Arun and Subhash will understand. They have not been playing pretty well in, I wouldn't say most, but at least or 1/3 of their games. But they managed to come back, or they managed to hold on to a 1-0 win or something like that. That's what, yeah, exactly. So in my viewpoint has always been this. ஒரு டீம் வந்து லீக் மறந்துடுங்க. If you want to win, say, Champions League or Europa League, if you do not have the ability to come back in a game and win, you can never win a Champions League or Europa League. Because that is what I've always seen with Man City. Because நீங்க வந்து ஒரு கேம்ல கீழே போய் அந்த ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது ஒரு கோல் அடிக்கணும், டிரா பண்றதுக்கு, அந்த மாதிரி only when you tend to experience such situations you can handle big game situations. எப்போ பார்த்தாலும் வந்து 2-0 3-0 வின் பண்ணிட்டு சடனா ஏதோ ஒரு கேம்ல செம்மையா ஒருத்த வந்து ஏரோப்ளேன் பார்க் பண்ணிட்டு 1 கோல் அடிச்சிடுறான், you cannot score a goal at all, you will start panicking. And the panic la you can never win big games, which is why I have always found Man City lacking. Like yavanga ethana games enakku thenji comeback la vandu jeichirukanga, you can literally count if there is a Man City fan, because I'm always vandu win பண்ணோமா first goal la irundhu second goal, third goal, fourth goal, fifth goal, sixth goal அடிச்சிட்டே போயிட்டே இருப்பாங்க. எத்தனை கோல் கம்பேக் பண்ணி வின் பண்றதெல்லாம் இல்லவே இல்லை. So I think that way both Barcelona and Arsenal have been really good in terms of competing for their things, and Real Madrid have been very, very disappointing is what I have to sum up. That's exactly. I mean, it's good. Barcelona Real Madrid fans we haven't had earlier. So அவங்களுடைய perspective in the season கேட்கும்போது it was really good. But let's come to the main talking point. எல்லாத்துக்கும் I throw this up to everyone. Anyone can start. European Super League first proposal வரும்போது கண்டிப்பா none of us was satisfied. என்னடா அது 8 டீமே வந்து திருப்பி வருஷம் ஆடினாங்கன்னா அது எப்படி, அது என்னடா ஒரு லீக் அப்படின்னு சொல்லி எல்லா லிட்டரலி எவ்ரி கிளப் வெண்ட் அகைன்ஸ்ட் நினைக்கிறேன். பட் நாட் டு ஃபர்கெட் எல்லா பிரீமியர் லீக் டாப் 6 கிளப்ஸும் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செருப்படி வாங்கி தான் வெளியே வந்தாங்க. தட்ஸ் another side. That also happened, இல்லைன்னு சொல்லல. பட் இந்த செகண்ட் ப்ரொபோசலுக்கு யூ கேன் சூஸ் டு டேக் எஸ் ஆர் நோ. I leave it up open to you guys. There are many other reasons why you can choose to take a yes or a no. Let's start with Arun. Bro, what do you feel? European Super League நடக்கணுமா நடக்க கூடாதா? This is in place of the Champions League, in place of UEFA competitions. First, actually, to be honest, first time வந்து இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் வந்தப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாருமே வந்து எதிர்ப்பு நிறைய பேர் தெரிவிச்சாங்க. நம்ம ஃபேன்ஸ் தான் எதிர்ப்பு தெரிவிச்சோம். பட் ஃபேன்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னதுன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ 6 கிளப் உள்ள போயிடுச்சு. இவென்ச்சுவலி லைக் நியூ காசல் மாதிரி ஒரு பெரிய கிளப் வராங்க, அவங்களும் உள்ள போறாங்கன்னா மிச்ச 13 கிளப்போட அந்த லீக்ல இருக்கிற 13 கிளப்போட ஃபியூச்சர் என்ன? இப்போ இதே மாதிரி இப்போ லாலிகான்னு எடுத்தோம்னா இப்போ முதல் 3 டீம் வருது, மிச்ச 17 டீம் ஓடுது. ஏன்னா வந்து ரிசோர்ஸ் வந்து டபுள் ஆகிட்டே இருக்கு. பேசிக்கலி லைக் தோஸ் teams in the team now that the part of the initial 12 teams that were part of the founding வந்து they were getting that extra money, which meant that மற்ற டீம் எல்லாம் வந்து அப்படியே ஏற்கனவே செத்துக்கிட்டு இருக்கானுங்க. மற்ற டீம்லாம் லைக் அவுட் சைட் ஆஃப் த பிரீமியர் லீக். நம்ம பிரீமியர் லீக்னா அந்த டிவி மணி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து காம்படிட்டிவா எல்லாருக்கும் காசு கிடைக்குது. பட் நம்ம டிரான்ஸ்பர் சீசன் வர்றப்பதான் வந்து ஒவ்வொரு லீக்லயும் ஒவ்வொரு டீம் கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னே பாக்குறோம். நம்ம வந்து ஒரு பிரான்ஸ் ஜெர்மனி டீம் எல்லாம் நாங்க சுபாஷுக்கு தெரியும், ஒவ்வொரு பிளேயரா போய் வந்து கதவை தட்டி வாங்கிக்கங்கடான்னு கெஞ்சுவோம். நாங்க வந்து 20 மில்லியன் கேட்டா இந்த 5 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கொடுப்போம். அந்த நிலைமையில தான் வந்து கிளப்ஸ் வேர் தேர். அண்ட்
சிச்சுவேஷன் லைக் திஸ் டெஃபினட்டா அது காம்பவுண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலா வந்து என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலுமே எல்லாருமே வந்து ஐ திங்க் அட் ஒன் சைட் ஆஃப் அவர் ஹெட் எல்லாருமே யோசிச்சிருந்தா இதுதான் இவென்ச்சுவாலிட்டி, இவென்ச்சுவலி இது இன்னெவிட்டபிளா இது நடந்துரும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். யாருமே வந்து ஓகே இதுதான் வந்து என்ன ரெவென்யூ யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க தான் வந்து பவர் ஹோல்ட் பண்றாங்க. அண்ட் நம்ம அந்த 12 டீம் கிட்ட தான் காசு இருக்கு, அந்த 12 டீம் தான் பவர் ஹோல்ட் பண்ணுது. அதனாலதான் வந்து இதுவே கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு இவென்ச்சுவாலிட்டி நடக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் இவ்வளவு ஆப்போசிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த கிளப்ஸ் எல்லாம் வந்து பேக் அடிப்பாங்க நான் டெஃபினட்டா எதிர்பார்க்கல. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட். ஐ தாட் ஓகே ஏன்னா வந்து அங்க இன்வால்வ் ஆனாங்க தலைங்க எல்லாருமே வந்து எங்காலு கிரோங்கே கிளேசர் உங்காலு ஹென்றி எல்லாருமே வந்து அப்படி காசுன்னு பார்த்தா அப்படி தெரிச்சு ஓடி போய் புடுங்குற ஆளுங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட் when this fell through. ஐ தாட் லைக் ஓகே அவ்வளவுதான் போயிடுச்சு போட்டிருக்குன்னு. பட் இந்த யுவென்டஸ் பார்சலோனா அண்ட் ரியல் மேட்ரிட் வந்து இதுக்கு திடீர்னு வந்து திருப்பி ரிவைவ் பண்றதுங்கிறது ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட். அண்ட் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் லைக் ஒரு 80 டீம் லீகுங்கிறதுனா அப்புறம் நம்ம இது என்ன கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி தெரியலையே, குவாலிட்டியை திருப்பி டைல்யூட் பண்ற மாதிரி தானே இருக்கு குவாலிட்டியை. நம்ம அதுல நீங்க என்ன பண்றீங்க பேசிக்கலி 3 காம்படிஷனை கம்பைன் பண்ணி ஒரு காம்படிஷன் போடுறீங்கன்னா அப்ப அதுல என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுதுன்னு என்னால இன்னுமே புரிஞ்சுக்க முடியல. அண்ட் வித்தவுட் த பிரீமியர் லீக்ஸ், ஏன்னா பிரீமியர் லீக் டீம்ஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இஃப் ஐ ரிமெம்பர் ரைட் ஆப்போசிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சாங்ஷன் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். லைக் யூ ஆர் நாட் சப்போஸ் டு பார்ட்டிசிபேட் இன் எனி டோர்னமெண்ட்ஸ் outside of whatever is sanctioned by UEFA. So which means effectively யார் மேக்ஸிமம் ரெவென்யூ கொண்டு வராங்களோ அவங்களே இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐ டு நாட் நோ எவ்வளவு பேர் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் அஃப்கோர்ஸ் வெளியே இருக்காங்க ஜெகன் இருக்காங்க, பட் மேக்ஸிமம் வியூவர்ஷிப்னு பார்த்தோம்னா பிரீமியர் லீக் தான் வருது. யூ டேக் தட் அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். இப்போ ஒரு என்னதான் லாலிகா பார்த்தோம் ஆர் சரியா, ஏன்னா வந்து இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பிரீமியர் லீக் பத்தி ரெஃபரீஸ் பத்தி வாரம் புலம்பிக்கிட்டே இருக்கும், அது ஒரு விஷயம். பட் ஆனா ஸ்கேண்டல்னு ஒண்ணு வர்றப்போ ஒரு பிரீமியர் லீக் வந்து மாட்ட மாட்டேங்குது எந்த விதத்துலயுமே, இது வரைக்கும் மாட்டல. ஸோ அவங்களுடைய ரெப்புடேஷன்ங்கிறதுமே வந்து ஷேடி ஆகல, நெகட்டிவ் ஆகல, எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. பிளஸ் எவ்ரி சீசன் நல்ல பிளேயர்ஸ் வராங்க, ஜாஸ்தியா வராங்க, the quality of football is increasing, which means வச்சிட்டாங்க அவங்களுக்கும் அடுத்ததுக்கும் அந்த இவன் ஜார்ஜ் பிராட் பெட் சொல்லலாம் தெரியுமா, 50 feet of crap. and then of course 50 feet of crapனு சொல்றது வந்து இட்ஸ் நாட் ரைட். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி வியூவர்ஷிப் எல்லாமே வருது வந்து அவங்க ஒரு பெடஸ்டல் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லா லீகா, அதுக்கப்புறம் சரியா, அதுக்கப்புறம் நாங்களும் இருக்கோம்ன்ற மாதிரி புண்டஸ் லீகா அண்ட் லீகா வராங்க. ஸோ இதுல என்னதான் நீங்க 80 டீம்ஸ் போட்டாலும் அந்த 6 டீம் ஹையஸ்ட் குவாலிட்டியா ஆர் வியூவர்ஷிப் கொண்டு வர 6 டீம் ஒரு 7 டீம் இல்லாத பட்சத்துல 80 டீம் 100 டீம் போட்டாலும் அந்த காம்படிஷனுக்குங்கிற ஒரு வேல்யூ வந்து சேம் லெவல்ல இருக்கவே போறது கிடையாது. Plus, like I said, the whole idea in the beginning was, okay, ஒரு சூப்பர் டீம்ஸா ஒரு 12 டீம் இருக்கும், 3 டீம் இன்வைட் பண்ணுவோம், 5 டீம் வந்து ரெலிகேஷன் இது இருக்கும், இந்த 15 டீம் எப்பவுமே பெர்மனண்டா இருக்கும். 15 டீம் நீங்க 6 டீம் எடுத்துட்டீங்க, சூப்பர் டீம்ஸ் ஒண்டி விளையாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. டைல்யூட் பண்ணி 80 டீம்ஸ் வந்துச்சுன்னா இப்போ ஒமோனியா, இப்போ யுனைடெட் ஒமோனியான்னு ஒரு டீம் கூட ஆனாங்க, யாருன்னே தெரியாது அந்த டீம். இப்போ திருப்பி பார்சலோனா நம்ம எதுக்கு திருப்பி ஒமோனியாவோட போய் ஆடணும், இல்லாட்டி இப்போ வந்து ஒரு இந்த கான்ஃபரன்ஸ் லீக் போது ஒரு the videos were like going on the internet. The team ஆடிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா ஸ்டேடியம்ல ட்ரெயின் ஓடுற மாதிரி இருக்கும். Like again, what is the whole purpose? Like if you could actually play the best 32 teams in Europe in a competition that is functioning properly, why do you want to dilute it further? What என்ன மணி வரப்போகுது, என்ன ரெவென்யூ வரப்போகுது? இது வந்து லைக் அகேன் பிரீமியர் லீக் போனதுல இன்னொரு ஃபேக்டர்னா ரெவென்யூ இல்லாத டீம்ஸ் தான் இப்போ இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்றாங்க. லைக் அது மாதிரிதான் வந்து வருது. ஸோ ஃபார் மீ த ஹோல் ஐடியா ஃபர்ஸ்ட் இனிஷியலா 12-15 டீம்ஸ் இருந்தப்போ அட்லீஸ்ட் வியூவர்ஷிப் அண்ட் பார்க்கற விதம் அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கேம் அந்த மாதிரியா கூட யோசிக்கலாம். ஓகே இந்த டீம் வந்து ஒரு பார்சலோனா, ஒரு ரியல் மேட்ரிட், ஒரு யுனைடெட்னா வித் த மணி தட் தே கெட் they'll be able to have 2 teams, one of which ஒரு டீம் வந்து சோலா இந்த காம்படிஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், இன்னொரு டீம் வந்து மற்ற காம்படிஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஒரு இதுவே இல்லாம இப்போ இந்த 80 டீம்ஸ் தான் டைலூட் ஆகி வர்றப்ப லைக் ஐ ரியலி டோன்ட் see the point of a competition. லைக் இது வந்து ஏதோ வீம்புக்கு நாங்க ரெபல் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்காக ரெபல் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது at this point. I don't see the whole outcome or like the positive outcome from this. That's my point at this stage. Thanks Arun. Actually you made some very good points. Definitely first time வந்து இப்ப இந்த யூரோப்பியன் சூப்பர் லீக் என்னன்னு பாக்குறவங்க டெஃபினட்டா அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்லாம். பட் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் டெஃபினட்டா அந்த ESL வந்துட்டு ஒரு லைக் 2 ways பார்க்கலாம். ஒன், நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸா நம்ம பார்த்தோம்னா திஸ் இஸ் சம்திங் நியூ, சம்திங் அன்னெசரி. பேசிக்கா நம்ம அப்படி பாக்குறப்போ அதான் யோசிப்போம், எதுக்குறா இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஃபார்மேட்ஸ்ல இருந்து எதுக்கு இது அன்னெசரியா இன்னொரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் வருதுன்னு யோசிப்போம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்பாலிங் பிஸ்னஸ் இப்போ வந்து ஃபுட்பால் டெஃபினட்டா ஒரு பிஸ்னஸ் தான் மாறிட்டு வருது, எல்லாருக்குமே தெரியும். மோர் தென் அ ஸ்போர்ட், தெர் இஸ் மோர் ஆஃப் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட் டு இட். ஸோ அப்படி பாக்குறப்போ
எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நிறைய மணி ஜென்ரேட் பண்ணலாம் தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீட் ஓனர்ஸ், பீட் தி ஆர்கனைசர்ஸ், ஃபீஃபா இருந்து நான் சொல்றேன். ஸோ ஃபீஃபாவா இருக்க யூஎஃப்ஐ யாரா இருந்தாலுமே தே ட்ரைங் டு மேக் மோர் மணி. அப்படி பாக்குறப்ப அதே தாட் ஓகே, வேர்ல்ட்ல வந்துட்டு த மோஸ்ட் ஃபேமஸ் கிளப்ஸ் ஆடினாதான் எல்லாரும் பார்ப்பாங்கன்றது இட்ஸ் ஜென்ரல் நம்ம தாட் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்துட்டு இப்போ பேர் தெரியாத கிளப்ஸ் லைக் விக்டோரியா பிளேஸ் நான் தாட் தர விரும்பல, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் லைக் யூனோ சம் ஏதோ சின்ன சின்ன கிளப்ல ஆனா அந்த வியூவர்ஷிப் இருக்காது. ஈவன் இஃப் மான்செஸ்டர் யுனைடெட் ஆர் பார்சலோனா ரியல் மேட்ரிட் ஆடினாலுமே அந்த கேமுக்கு வியூவர்ஷிப் இருக்காது. பட் இஃப் எவ்ரி கேம் வந்துட்டு ஒரு மேன்யூ செல்சி, ஒரு ரியல் மேட்ரிட் மான்செஸ்டர் யுனைடெட் அந்த மாதிரி இருந்தா ஆப்வியஸ்லி வியூவர்ஷிப் அதிகமா இருக்கும், ரெவன்யூவும் அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் அவங்களோட பேஸ் கான்செப்ட். மோர் மணி இந்த ஷார்ட் கேம்ஸ் ஆடினாலுமே அதை நிறைய மணி ஜென்ரேட் பண்ணணுன்றதுதான். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்பாலிங் பிஸ்னஸ் பார்த்தோம்னா இட்ஸ் அ குட் ஐடியா. பட் ஆஸ் ஃபுட்பாலிங் ஃபேன்ஸ் பார்த்தோன்னா டெஃபினட்டா இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாம வரா மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இந்த காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணது வந்துட்டு டெஃபினட்டா லைக் என்ன ஸ்டாண்டர்ட் மெம்பர்ஸா இருக்க போறாங்க, நீங்க என்னதான் பண்ணாலும் குவாலிஃபை ஆக போற, நீ லீக்ல 10வது முடிச்சாலும் வருவேன்ற மாதிரி இருக்கிறப்போ இது வந்துட்டு டசன்ட் ஈவன் மேக் சென்ஸ். ஏன்னா அது ஒரு டெமோக்ராட்டிக்காவே இருக்காது. பட் இப்போ இப்போ போட்டிருக்க ரூல்ஸ் படி பார்த்தோம்னா இட்ஸ் நாட் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் யாரும் இல்லை. பட் பிஃபோர் வி ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேம் பத்தி இந்த காம்படிஷன் பத்தி பாக்குறவங்களுக்கு ஐ ஜஸ்ட் ஒரு 10 கைடிங் பிரின்சிபல்ஸ் சொல்லி அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் என்னன்னு நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ESL பத்தி கேள்விப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களோட 9 பிரின்சிபல்ஸ் என்னன்னா மெரிட்டோக்ராட்டிக் காம்படிஷன் வித் மல்டி டிவிஷனல் ஃபார்மேட் அண்ட் நோ பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஸோ பேசிக்லி அதான் சொன்ன மாதிரி இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து வேற நோ பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் club remains committed to domestic tournaments. So அதுல இருந்து ஏதோ நடக்க போறது இல்ல. And they're saying improve competitiveness with stable sustainable resources, அப்புறம் players health etc of the game, well enforced and transparent financial sustainability rules, create the world's best football competition, improve fan experience, develop and finance women's football by putting it at center stage, significant increase in solidarity respecting the EU laws. So இந்த மாதிரி லைக் இதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஐவாஸ்ங்க, எல்லாம் ஐவாஸ் அவ்வளவுதான். கரெக்டா. பட் யா ஃப்ரம் வாட் தே ஹவ் புட் அவுட் இதெல்லாம் பாக்குறப்ப லைக் விமன் ஃபுட்பாலோட ரெவென்யூ இன்க்ரீஸ் இப்பதான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. மேபி அதே காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருந்தா இட்ஸ் டெஃபினெட்லி a குட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். பட் அபார்ட் ஃப்ரம் தட் டெஃபினெட்லி தேர் ஆர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் பாப்போம். இது வந்து முதல்ல என்ன சொல்றது நடக்குமான்றதே ஒரு பிக் கொஸ்டின் மார்க்கா இருக்குது. பட் அட் திஸ் பாயிண்ட் positives and negatives இருக்குதா. ஜகன் bro, your opinion? Yeah, so Arun சொன்ன மாதிரி we all had a unified view during the first wave of maybe ESL அப்படின்னு கூட சொல்லலாம், because everyone was like very pissed. Real Madrid fans வந்து நிறைய பேர் Perez, because I think Perez announced it. எனக்கு தெரிஞ்சு ஏதோ எல் சிரிங்கிட்டோ அப்படிங்கிற ஒரு ஷோல தான் ஐ திங்க் ஹி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் இந்த சூப்பர் லீக்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் பெஸ்ட் அபவுட் இட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு எப்போ ஐ திங்க் 2020-2021 சீசன்ல எனக்கு தெரிஞ்சு இது நடந்தது. பிகாஸ் ஐ திங்க் பிகாஸ் இட் வாஸ் ஜஸ்ட் பிஃபோர் ரியல் மேட்ரிட் செல்சி செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ கிளியர்லி ரிமெம்பர் a lot of Chelsea fans tweeting about Florentino Perez. ஸோ அப்போ ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு, லைக் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் நோ ஒன் வாஸ் சப்போர்ட்டிங். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே வென் த செகண்ட் வேவ் கேம், maybe some Real Madrid fans and Barcelona fans, maybe including Billy, I don't know if Billy is pro or against. I realized the financial. So Perez oda argument is that if you look at his Chiringuito press conference or Chiringuito interview, he's like, see, unakku UEFA doesn't bring revenue on its own. UEFA gets revenue because of people like Real Madrid, Barcelona, and bigger teams playing for you. And Real Madrid, suppose a team wins UEFA Champions League, the maximum they get is like, I think somewhere around 125 million euros, which is clearly not enough given the amount of revenue they produce for UEFA. So, on a financial perspective, the amount of revenue you create and the amount of money you receive for creating that amount of revenue is clearly different. அதாவது ஒரே பிளேட்ல வச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் Perez realized that கமிஷன் நீங்க ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் இவ்வளவு சாப்பிடுறீங்கன்னா how will team survive?
And one more thing that Perez முக்கியமா வச்ச பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கோவிட் பீரியடும் போது lot of teams which were not privately owned had huge amount of losses. Like அவங்களோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், the loss was crazy. And Perez said that நீ அப்போ ஒரு இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு, யூ ஆர் சிட்டிங் ஆன் பில்லியன்ஸ் ஆஃப் மணி இன் யோர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ். why didn't you step in and help teams when they were going through a very tough time? நீ ஒரு இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன், யூ ஆர் literally second to FIFA. I think FIFA is the biggest football organization. I think UEFA is probably second to FIFA. So இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனா நீ இருக்கும்போது you have to step in and maybe give a share to teams so that they are at least அவங்க ப்ராஃபிட் பண்ண வேணாம், but at least make sure they are in the equilibrium. They need to survive because a lot of அதாவது question of survival வந்து during COVID it was very peak for so many clubs which are not privately owned சொல்றேன். Because for privately owned people it didn't matter to them. They didn't make revenue for that year, but again they got it compensated later. So Perez வந்து அது so his main point was the financial compensation, because at the end of the day no matter they say like நான் இவ்வளவு வேணா சொல்லலாம், இல்ல ரியல் மேட்ரிட் பார்சிலோனால ரெகுலரா ஆடினா நீங்க வந்து பார்க்கலாம், but it is again happening in UEFA Champions League. Come on, let's not deny it. Everyone knows that's the truth. Because the only difference is the money that Real Madrid, Barcelona, or any other team for that matter may get from UEFA will hugely differ from what they get from European Super Leagues. Because Perez promised panapadi, if you sign on the dotted line, you get 300 million euros. 300 million euros alone, UEFA Champions League 3-peat பண்ணாவா வந்து you can actually earn that kind of revenue. So Perez said, you just sign on the dotted line, I will give you 300 million euros, and it was backed by investment bankers from the US. So it is clearly only for a financial reason that we are having the European Super League. In the competitive play, it's just I think it's just a bunch of playing around, like I was Pantamada, like Arun said. So that is the financial, this thing is the main. And one thing I would like, and so many fans, especially from the Premier League, think that European Super League இருக்குன்னா வந்து you have to quit Premier League and come. No, you don't have to quit the Premier League. European Super League is a replacement for the UEFA Champions League and not for the Premier League, which is why they had to put it out in that 10 code of conduct or whatever that Subhash was telling just before. So many people are thinking நாங்க வந்து PL quit பண்ணிட்டு நாங்க ESL join பண்ணணும். You don't have to quit PL. ESL will happen instead of UEFA Champions League, and that I think a lot of people are not aware of. I don't know for whatever reason. So that is another point that I would like to add. And again, the only reason is financial reason, because Perez wants to make sure that in fact I and my cousin had a lot of argument on the point that இது வந்து La Liga பண்ண தப்பு. I of course accept that it is La Liga's fault. I mean, I do not know if I do not know Billy on Twitter, but நீங்க football Pechu probably notes பண்ணிருப்பீங்க. There was literally zero hype before El Clasico. I mean, El Clasico was the most hyped fixture in the entire world for any number of years. I mean, even before, Messi and Ronaldo took it to another level altogether, but even before Messi and Ronaldo, and even after Messi and Ronaldo, El Clasico had some kind of a PR that gets a natural attraction, like paid PR, natural attraction. But this El Clasico was like hype is suttamalla. In fact, I didn't even watch El Clasico this time. I knew for a fact that Real Madrid won, it is at 1:30. And another thing that is a big headache for Asian viewers, you have games at 1:30 in the night. I literally cannot give up my professional career for some random team in Spain, even though it's Real Madrid. I literally cannot. Which is why I think PL is. போன கிளாசிக்கோ வந்து 3:30 ல இந்தியால. I have no idea. But the timings are crazy for La Liga. போன கிளாசிக்கோ, இந்த கிளாசிக்கோ வந்து இந்தியால 3:30 ன்னு நினைக்கிறேன். அதுவே தானே ஒரு பெரிய ரீசன். இந்த நம்ம இந்தியால வந்து PL-க்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆனதே கன்வீனியன்ட் டைமிங்ஸ் தானே ஒரு பிகெஸ்ட் ரீசன். அது இன்ஃபேக்ட் நானும் ஃபுட்பால் பேஜ்ல ஒரு குரூப்ல இருக்கோம் on Twitter. People literally troll me telling that you watch more of PL than La Liga, which is literally true, because PL is the most எனக்கு most comfortable timing PL தான். ஒரு சாட்டர்டே சண்டே when you just sit and relax and you want to switch on a TV and watch a match, 6 மணிக்கு ஓபன் பண்ணா செல்சி, யுனைடெட், ஆர்சனல், லிவர்பூல், சிட்டி,
டாட்னம், ஃபல்ஹாம் இவங்க தான் வராங்க. ஐ லிட்டரலி நோ 20 டீம்ஸ் இன் லா லிகா. அதாவது இப்போ எனக்கு இஃப் யூ கிவ் மீ 1 minute டைம் அண்ட் ஆஸ்க் மீ டு ரைட் டவுன் 20 teams, I can finish 20 out of 20 in PL. I cannot finish 20 out of 20 in La Liga. I can swear that for so many La Liga. Maybe 1% of La Liga fans like சில பேர்லாம் இருப்பாங்க like La Liga தான் அப்படின்னு. I mean there are people, but எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறது I want to watch something and I can only look at what's comfortable for me. I cannot sacrifice my sleep for some random guy playing in Spain and watch it. அவங்களுக்கு வேணா இருக்கலாம். So that is one. Marketability is one reason. La Liga and the other 3 leagues, Bundesliga, Serie A, they're lacking big time. If they don't pull up their socks and take leave out of PL's hat, it's not going to work out. No matter ESL kondu varalam, PSL kondu varalam, IPL kuda kondu varalam, velike agadu. You cannot compete with Premier League unless and until you up your marketing game, which is my opinion. Yeah, exactly. அதான் நாங்க எல்லாருமே சொல்லியிருக்கோம் PL is way above levelsனு. But what's the talk with Barcelona bill? நீங்க வந்து ஜகன் ப்ரோ சொல்ற மாதிரி தான் I feel that's also why Barcelona is going into it, because they financially கண்டிப்பா பிரீமியர் லீக் கூட கம்பீட் பண்ண முடியாது. which I also feel ரெண்டு ரீசன். ஒன்னு, பிரீமியர் லீக் இஸ் இங்கிலீஷ்ங்கிறனால it reaches a far bigger audience. அது ஒன்னு. ரெண்டாவது, கண்டிப்பா டைமிங் ஃபேக்டர். இந்தியா இஸ் such a big market. நீ அதுல வந்து காலையில 1:30 மணிக்கு 2:30 மணிக்கு உட்காந்து பாடுறானா, வீக்கெண்டா இருந்தாலும் எல்லாரும் சாட்டர்டே நைட் என்ன பண்ணுவாங்க நமக்கே தெரியும். கண்டிப்பா அதான் பண்ணுவாங்க. மேட்ச் 2:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி மேட்ச் பார்த்துட்டுலாம் யாரும் படுக்கவும் போறது இல்ல. ஸோ ஐ சி தீஸ் ஆர் அதர் ஃபேக்டர்ஸ். அண்ட் இன்னொன்னு வந்து அருண் ப்ரோ சொன்ன மாதிரி ஆஃப் த லாஸ்ட் 10 years எனக்கு வந்து ஃபைனான்சியல் ஃபேர் பிளே தவிர பிரீமியர் லீக் கிளப்ஸ் எந்த ஸ்கேண்டல்லி மாட்டின மாதிரி தெரியல. ஆஸ் அ கிளப் பிளேயர் மாட்டிருக்காங்க, நோ டவுட். ஆஸ் அ கிளப் எந்த கிளப்பும் மாட்டின மாதிரி எனக்கு தெரியல. So Billy, do you take the same stand as Jagan bro saying UEFA is not giving out enough money to the big teams who are bringing most of the money to the Champions League? See, so first of all, ESL வேணுமா வேணாமாங்கிறது வந்து I think I stand with you guys. ஏன்னா வந்து ஆல்ரெடி யூரோப்பான்னு ஒன்று இருக்கு. ஸோ அது இருக்கு, ஐ மீன் சாரி யூசிஎல்னு ஒன்று இருக்கு, பழக்க தோஷத்துல சொல்லிட்டாங்க. ஸோ யூசிஎல்னு ஒன்று இருக்கு, ஸோ அண்ட் யூரோப்பான் இருக்கு, வாட் எவர். ஸோ அது வந்து ஆல்ரெடி ஒரு நாக் அவுட் பேசிஸ் காம்படிஷன். நீங்க அப்படி இப்போ போறீங்க ஒரு கப் காம்படிஷன். இப்போ இந்த ஐடியா ஆஃப் ESLே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் US அந்த பாஸ்கெட் பால் லீக்ஸ். ஒரு பேசிக்கலி ஐபிஎல் மாதிரி தான், ஒரு லீக் ஃபார்மேட். அந்த லீக் ஃபார்மேட்டுக்கு அப்புறம் ஒரு பிளே ஆஃப், அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ். அதுதான் வந்து இந்த இது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஐ திங்க் ஐ டிட் நாட் ரீட் வாட் சுபாஷ் செட், லைக் பிளேயரோட ஹெல்த் ஃபர்ஸ்ட் அப்படின்றது எனக்கு வந்து எங்கேயுமே தெரியல. ஏன்னா இங்க வந்து ஆல்ரெடி ஒரு லீக் போயிட்டு இருக்கு உங்களுக்கு, பிரீமியர் லீகோ லா லிகாவோ. இப்போ இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு லீக் ஃபார்மேட் வருதுன்னா ஐ திங்க் ஐ ரெட் லைக் சம் அரௌண்ட் 150 மேட்சஸ் கிட்ட இருக்கு அதுல, இன்க்ளூடிங் அந்த லீக் ஸ்டேஜ் பிளஸ் அந்த பிளே ஆஃப்ஸ்லாம். இப்போ பிளேயரோட ஹெல்த் வந்து இங்க எங்க இருந்து வருதுன்னு எனக்கு புரியல. அப்படின்னா வந்து லிட்டரலி 2 டீம் வச்சு தான் ஆடணும், 22 பிளேயர் வச்சு ஆடணும், இதுக்கு ஒண்ணு அதுக்கு ஒண்ணுன்னு. I think I would like to interject. So to answer Billy's question, I think adhi idla on the point kira they said the player will not be required to play more number of matches than on his existing calendar. That is what I think it's clearly given in the point that Subhash read. On the topic kira and the lines irukku nenikken, because I remember reading it. They said when you 60 match ஆடுறனா you will still keep playing the same 60 matches. You will not be required to play above 60 matches. So I think it's again an eyewash, but just for the sake of it, marketability is putting it out there. I mean, this is the I mean the format சரிங்களா. 4 சூப்பர் லீக், that's how they're planning it. 4 சூப்பர் லீக், each league of its own. ஒவ்வொரு லீக்லயும் சுபா சொன்ன மாதிரி 5 டீம் இருக்கும். 5 டீம்ல வந்து